லவ் த லார்ட் யுவர் காட் வித் ஆல் யுவர் ஹார்ட் அண்ட் வித் ஆல் யுவர் மைண்ட். தேவனை எப்படி அன்பு கூறணும்னு இயேசு நமக்கு சொல்லியிருக்காரு. முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு. அங்கே மனதுன்ற வார்த்தையை கவனிச்சிங்களா? நான் கேட்குறேன், எத்தனை பேர் தேவனை முழு மனதோடு அன்பு கூறணும்னு அது யோசித்து கூட பார்த்துருக்காங்க? பொதுவாக அன்புனாலே என்ன யோசிப்போம்? இருதயம் தான் யோசிப்போம். ஆனால் இயேசு சொல்லும்போது தேவனை அன்பு கூறுவாயாகன்னு, அதுதான் இருக்கிறதுலே பெரிய கட்டளைன்னு சொல்கிறாரு. நம்பர் 1 கட்டளை அதுதான். நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் இதுதான். தேவனை அன்பு கூறணும். எப்படி அன்பு கூறணும்? முழு இதயத்தோடு, முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு. அதாவது எதையும் விட்டு வைக்கல தேவன். நம்முடைய முழு பீயிங்கோடு, நம்மகிட்ட இருக்கிற எல்லாத்த வைத்தும் அவரை அன்பு கூற வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும். இல்லையா? அன்பும் ஆராதனையும் சம்மந்தப்பட்டது தானே இருக்குது. எதை அன்பு கூறுகிறோமோ அதை தான் ஆராதிப்போம். எதை என்ஜாய் பண்ணுறோமோ அதை தான் ஆராதிப்போம். அப்போது மனதில் என்ன இருக்குன்றது ரொம்ப முக்கியமாயிடுது. ஏன் சொல்கிறேன்னா, கிறிஸ்தவர்கள் எனக்கு அறிவு வேண்டாம், எனக்கு தேவனை பற்றி தெரிஞ்ச டாக்டர்னு, இந்த தியாலஜி, இந்த இறையியல், இந்த போதனை, இந்த பைபிள் ஸ்டடி, இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. எனக்கு ஆராதனையில் தாங்க இன்ட்ரெஸ்ட் இருக்குது. துதி பாடல் அதுதாங்க என் ஸ்பெஷாலிட்டி. என்னுடைய ஃபோக்கஸ் எது? வர்ஷிப்பு தான். நான் அந்த டீச்சிங்லாம் அவ்வளோ கவனிக்கிறது இல்லைங்க அப்படின்னு சொல்கிற ஆட்கள் நான் கேட்குறேன், என்ன ஆராதனையை செய்து கொண்டிருக்கிறார்கள்? நான் உங்களை சொல்ல, நீங்கள் டீச்சிங் கேட்டுட்டு தான் இருக்கீங்க. பொதுவாக சொல்கிறேன் இல்லையா? ஏன்னா நாம் தெளிவாக இருக்கணும் நம்ம மனதில். அதாவது எனக்கு தேவனை பற்றிய டீச்சிங் வேணாம், தேவனை குறித்த அறிவு வேண்டாம். சிலர் கிறிஸ்தவர்கள் அப்படி பேசுகிறாங்க. இந்த டாக்டர்லாம் எதுக்குங்க? தேவையில்லைங்க. இந்த டீச்சிங்லாம் ரொம்ப ஓவராக இருக்குங்க, இதெல்லாம் தேவையில்லை. உண்மையாக இருந்தால் போதும், உள்ளத்துலேருந்து ஆராய்ச்சா போதும். போதாது. கடவுள் பாருங்கள், அவர் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கிறவர், நம்மகிட்ட கொஞ்சம் ஓவராக எதிர்பார்க்கிறவர் தான் அவர். அவர் என்ன சொல்கிறாரு? பத்தாது, இருதயம் மட்டும் பத்தாது, போ மனது என்னாச்சுன்றார். அப்போது கிறிஸ்தவர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்னன்னா, விசுவாசிகளுக்கு எப்போவுமே தேவனை பற்றி அறிவை வேண்டான்னு சொல்லவே கூடாது. வேண்டான்னு சொன்னால் வராது. அது எங்கள் அப்பா சொல்லுவாங்களே, செழிப்பை வேண்டான்னா நம்மக்கிட்டே வராது. அறிவும் அது அப்படி தான். நீதிமொழிகள்லாம் வாசித்தீங்கன்னா, அறிவை வேண்டான்னு தழுவுறவர்களுக்கு அறிவு வராது, ஞானம் வராது. அப்போ கிறிஸ்தவர்களாக என்ன ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அறிவு, ஞானம், தேவனை பற்றிய அறிவு, குறிப்பாக நம்பர் 1 தேவனை குறித்த அறிவு, வேதத்தை குறித்த அறிவு. இல்லையா? அதை வேண்டான்னு சொல்லவே கூடாது. அதுக்கு அது முக்கியம் இல்லை அப்படின்னு ஒருபோதும் நினைக்கவே கூடாது. அது இல்லைன்னா, உருப்படியாக இல்லைன்னா தேவனை பற்றி நம்ம